ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிர்தாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மிர்தாஸ் கிச்சனில் செய்ய போகிற ரெசிபி வந்து வெங்காய சட்னி. வெங்காய சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கலருக்காக நான் இந்த பச்சை மிளகாயில் சிகப்பாக இருக்கிறத எடுத்து வச்சுருக்கேன். உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் சூடாகிடுச்சு. இப்போது வெங்காயம் வதக்கிறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். உளுத்தம்பருப்பு ரொம்ப செவக்கணும்னு இல்லை, கொஞ்சம் திட்டமாக செவந்தால் போதும். கூடவே பச்சை மிளகாயை போட்டுக்கிறேன். வெங்காய சட்னி வந்து தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். இது வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். அப்போ தான் வந்து பச்சை வாடை இல்லாமல் வெங்காய சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வெங்காயம்லாம் நீல வாக்கில் கட் பண்ணிக்கணும். சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு போட்டால் வாசனையாக இருக்கும் சட்னின்றதுனால நான் உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். நம்ம வேணும்னா தனியா கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கலாம். இந்த டைமில் நம்ம உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணால் தக்காளி குழஞ்சி வேகும். ஒரு சிலர் என்னங்க வெங்காயம் போட்ட உடனே உப்பு போடுவாங்க. அது மாதிரி போட்டால் வெங்காயத்தினுடைய பச்சை ஸ்மெல் போகிறதுக்குள்ளேயே அது கலர் சேஞ்ச் ஆகிடும். அது பார்க்குறதுக்கு தான் வந்து வெங்காயம் வதங்கிட்ட மாதிரி இருக்கும். ஆனால் வெங்காயம் வந்து வாசனை வரும், பச்சை வாசனை வரும். நம்ம வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி போட்ட பிறகு ஆட் பண்ணால் தக்காளி குழஞ்சி நல்லா வதங்கும். இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம் தக்காளியை சுருண்டு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூடவே புளியை கொஞ்சம் ஆட் பண்ணி இது கொஞ்சம் ஆறட்டும்னு சொல்லிவிட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கலாம். இப்போ நம்ம வதக்கின வெங்காயத்தை மிக்சி ஜாரில் போட்டாச்சு. இப்போ ஏற்கனவே நம்ம வதக்கும் போது கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம், அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். ஏற்கனவே இதில் புளியெலாம் சேர்த்துட்டேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய வெங்காய சட்னி அரைச்சாச்சு. இந்த மாதிரி இருக்கணும், கரகரப்பாக கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸாக இருந்தால் நல்லா இருக்காது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.